بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر بسم الله الرحمن الرحيم أفرأيتم ماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون صدق الله العليم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிட்டிஷ் முஸ்லிம் சொசைட்டி BMS-இன் ஊடாக இந்த புனித ரமலான் மாதத்திலே நடாத்தப்பட்டு வருகின்ற சூரத்துல் வாக்கியாவுக்கான தப்சீர் அமர்வுகளிலே சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியின் இறுதி அமர்வாக இருக்கின்ற இன்றைய அமர்வில் சூரத்துல் வாக்கியாவின் 68வது வசனம் தொடக்கம் 74வது வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் அதனுடைய மொழிக்கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அஃபரஐத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், அஃபரஐத்தும் நீங்கள் பார்க்கவில்லையா, அல்மா, அல்மா என்றால் நீரை குறிக்கும், அல்லதி தஷ்ரபூன் ஷரிபே என்றால் குடித்தான், தஷ்ரபூன் நீங்கள் அருந்துகின்ற அல்லது நீங்கள் குடிக்கின்ற நீரை கவனித்தீர்களா, அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அஅன்தும் நீங்களா, அன்ஸல்துமூஹு நஸல என்றால் இறங்கினான், அன்ஸல என்றால் இறக்கினான், அன்ஸல்துமூஹு அதனை நீங்கள் இறக்கினீர்களா, மினல் முஸ்னி மேகத்திலிருந்து, அம் நஹ்னுல் முன்ஸிலூன் அல்லது நாங்கள் இறக்கினோமா. அதனுடைய முழு கருத்தை பார்க்கின்ற போது, மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா. 70வது வசனம், லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், லவ் நஷாஉ நாங்கள் நாடினால், ஜஅல்நாஹு அதனை ஆக்கியிருப்போம், உஜாஜன் உஜாஜ் என்றால் கடுமையான உப்பை குறிக்கும், ஃபலௌலா தஷ்குரூன் ஷக்கர என்றால் நன்றி செலுத்தினால் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா. நாம் நாடியிருப்பின் அதை உப்பாக ஆக்கியிருப்போம், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா. அஃபரஐத்தும் அன்னார் அல்லதி தூரூன், அன்னார் என்றால் நெருப்பை குறிக்கும், நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை கவனித்தீர்களா, நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை அவதானித்தீர்களா. அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், அஅன்தும் அன்ஷஅதும் நீங்கள் ஆக்கினீர்களா, ஷஜரதஹா ஷஜரத்து என்றால் மரத்தை குறிக்கும், அம் நஹ்னுல் முன்ஷிஊன் அதன் மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டு பண்ணினோமா. அதன் மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டு பண்ணுகிறோமா. நஹ்னு ஜஅல்நாஹா தஸ்கிரதன் வ மதாஅன் லில் முக்வீன், தஸ்கிரா என்றால் ஞாபகமூட்டல், மதாஉன் என்றால் பொருளை குறிக்கும், பயனளிக்கக்கூடிய பொருள். நாம் அதனை நினைவூட்டுவதாகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதற்காகவும் உண்டாக்கினோம். நாம் அதனை நினைவூட்டுவதற்காகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதற்காகவும் உண்டாக்கினோம். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், எனவே மகத்தான இரட்சகனின் பெயரை கொண்டு தஸ்பீஹ் செய்வீராக. இதுதான் இந்த வசனங்களுக்கான மொழி ரீதியான கருத்தாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, மறுமை நாளை நிரூபிப்பதற்காக வேண்டி, மறுமை நிகழ்வுகளை நிறுவுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எமக்கு பரிச்சயமான, மனிதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான மிக முக்கியமான 4 உண்மைகளை, விஞ்ஞான ரீதியான உண்மைகளை, அறிவுபூர்வமான உண்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியில் 57வது வசனம் தொடக்கம் 74வது வரையிலான வசனங்களினூடாக எமக்கு முன்வைக்கின்றான். அதிலே சென்ற 2 அமர்வுகளிலே அங்கே நாங்கள் கலியத்துல் ஹல்க் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய படைத்தல், பிரபஞ்ச படைப்பு சம்பந்தமான அந்த மிகப்பெரிய உண்மையை, அந்த மிகப்பெரிய விஞ்ஞான உண்மையை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அடுத்த அமர்விலே அல் ஹரித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பயிர் செய்கை, விவசாய அந்த மிகப்பெரிய மிகவும் பரிச்சயமான உண்மையை நாங்கள் பார்த்தோம். இன்றைய அமர்விலே அதே போன்று 2 முக்கியமான
இரண்டு மிகப்பெரிய அத்தாட்சிகளை, அல்லாஹ் தஆலாவுடைய மிக முக்கியமான இரண்டு அத்தாட்சிகளை நாங்கள் இந்த அமர்விலே பார்க்க இருக்கின்றோம். அதுதான் நீர் மற்றும் நெருப்பாக இருக்கின்றது. இங்கு அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான மூல பொருட்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் ஆக பெரும் அத்தாட்சிகளில் ஒன்று நீர், மற்றது நெருப்பாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் நீரை எடுத்துக் கொள்கின்ற போது நீர் அனைத்தினதும் மூலப்பொருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நீரை பொறுத்தவரையில் அனைத்திற்கும் மூலம் என்பதற்கான அடிப்படை ஆதாரம் எல்லா உயிரினங்களும் நீரிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்திருப்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சூரா நூரின் 45வது வசனத்திலே வல்லாஹு خلق كل دابة من ماء, அல்லாஹ் தஆலா அனைத்து படைப்பினங்களையும் அனைத்து உயிர்களையும் இந்த நீரிலிருந்து தான் படைத்திருக்கின்றான் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அங்கே சொல்லி காட்டுகின்றான். மதிப்புக்குரிய அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தில் வாக்கியாவிலே பேசுவது குடிநீரை பற்றி, ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி. அந்த வகையிலே இந்த பூமி 71% அளவிலே நீரால் சூழப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த 71% நீர் வளத்திலே குடிநீராக இருப்பது மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதன் பெரும் பகுதி கடல் நீராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு பகுதி பனிக்கட்டி பாறைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு பகுதி நிலத்தடி நீராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நிலத்தடி நீரிலும் மிகவும் குறைவான அளவில் தான் குடிநீர் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இன்று அந்த 71% நீர்வளத்தில் 1.2%, அதாவது 1.2% தான் குடிநீராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனை பற்றித்தான் சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்கின்றான். இதனால் தான் அல்லாஹ் கேட்கின்றான், அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நாங்கள் அந்த நீரை வானத்திலிருந்து வானமேகங்களிலிருந்து அந்த வானமேகங்களிலிருந்து மலை முகில்களிலிருந்து நாங்கள் இறக்கினோமா அல்லது நீங்கள் இறக்கினீர்களா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் கேட்கின்றான். அதற்கு அடுத்த வசனத்தில் இன்னொரு சவாலான ஒரு கேள்வியை கேட்கின்றான். நாங்கள் அதனை உப்பு நீராக மாற்றினால் அதனை மீட்டி கொண்டு வருவது யாருக்கு முடியும் என்று அங்கே சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா. மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது நவீன தஃப்சீர் கலை அறிஞர்களில் ஒருவரான குர்ஆனுக்கு சயின்டிபிக் இன்டர்பிரேஷன், அதாவது விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை அழகிய முறையிலே அதனுடைய விதிமுறைகளை பேணிய நிலையிலே அளித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி ஜஹலுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தஃப்சீர் கலை அறிஞர் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது சொல்வார், வானத்திலிருந்து விழுகின்ற நீரில் இருக்கின்ற உப்புத்தன்மை கொண்ட சில மூலங்களின் உப்புத்தன்மையின் சதவீதம், அந்த வீதம், அந்த அளவு சற்றேனும் கூடினாலும், உதாரணமாக சோடியம் குளோரைட் போன்ற அந்த மூலங்களுடைய உப்புத்தன்மையின் அளவு சற்றேனும் கூடினாலும் அந்த நீர் குடிப்பதற்கு உகந்த நீராக இல்லாமல் உப்புத்தன்மை கொண்ட, கடுமையான உப்புத்தன்மை கொண்ட நீராக அது மாறிவிடும் என அவர் அதனை விளங்கப்படுத்துவார். அந்த வசனம் முடிகின்ற போது ஃபலௌலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி உணர்வுடையவர்களாக இருக்கக்கூடாதா, ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக ஷாக்கிரியங்களாக இருக்கக்கூடாதா என்று அங்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்ற போது சொல்கின்றான். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே ஷுக்ர் என்பதன் மூலமாக நாட வருகின்ற மிக முக்கியமான கருத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு மாத்திரம் இருப்பதை அல்ல, மாற்றமாக அதற்கு அப்பால் அல்லாஹ்வின் இருப்பை, அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை ஏற்றுக்கொள்வது. இந்த பிரபஞ்சத்துக்கு பின்னால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது, அல்லாஹ் தஆலா தான் என்ற அந்த உண்மையை நம்புவது. அதே போன்று இவற்றுக்கு பின்னால் மறுமை என்ற ஒன்றை உருவாக்க ஆற்றல் படைத்தவனாக அந்த அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விடயங்களை ஏற்றுக்கொள்வதைத்தான் இந்த ஃபலௌலா தஷ்குரூன் என்பதன் மூலமாக இங்கே சொல்ல வருகின்றான். எனவே இதன் மூலமாக நன்றி உணர்வை பற்றி பேசுகின்றான், மறுமை சிந்தனையை பற்றி பேசுகின்றான், தௌஹீதை பற்றி பேசுகின்றான், அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கையை பற்றி, தௌஹீதை பற்றி இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதனால் தான் அல் குர்ஆனிலே தௌஹீதை பற்றி பேசுகின்ற போது 2 விதமான சொல்லாடல்களை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அல் குஃபர் வஸ் ஷுக்ர், ஷுக்ருக்கு எதிர்ப்பதமாக அங்கே குஃபர் இருப்பதை பார்க்கின்றோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, நீ ஒன்றோ
நன்றியுடையவனாக, இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக, அவனுடைய இருப்பை ஏற்றுக்கொண்டவனாக, மறுமையை நம்பக்கூடியவனாக அங்கே இருப்பான், அல்லது கஃபூரா அவற்றை மறுக்கக்கூடியவனாக இருப்பான் என்றதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியின் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இறுதி அமர்வின் அடுத்த பகுதியிலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி தான் நெருப்பை பற்றி பேசுகின்றான். நெருப்பை பற்றி பேசுகின்றான். அதனை மூட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மிக முக்கியமான மூலமான மரத்தை பற்றி அங்கே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அஃபரைத்துமுன் நாரல்லதி தூரூன், நீங்கள் நெருப்பை மூட்டுவதை, நீங்கள் மூட்டுகின்ற அந்த நெருப்பை நீங்கள் அவதானிக்கவில்லையா? மனித நாகரிகத்தின் வளர்ச்சியிலே ஒரு மிக முக்கியமான அங்கமாக திகழ்கின்ற இந்த நெருப்பு ஒரு முக்கியமான மூலப்பொருளா இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு எல்லாவற்றுக்கும் நீர் மிக முக்கியமான ஒரு மூலமா இருக்கின்றதோ அதே போன்று இந்த நெருப்பும் மிக முக்கியமான மூலமாக வரலாறு நடுகிலும் நாகரிகங்களுடைய வளர்ச்சியிலே, குறிப்பாக அரேபிய நாகரிகத்திலே மிக முக்கியமான ஒரு அங்கமாக இந்த நெருப்பு இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நெருப்பை மூட்ட பயன்படுத்தப்படுகின்ற மரம் பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகின்றார். நெருப்பை மூட்டக்கூடிய இயல்பு கொண்டதாக, தீப்பற்றக்கூடிய இயல்பு கொண்டதாக அந்த மரத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குளோரோஃபில் என்று சொல்லப்படக்கூடிய, நாங்கள் பச்சையம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூலம் அந்த மரத்திலே சேர்ந்திருப்பதன் காரணமாக அங்கே மிக வேகமாக நெருப்பை மூட்டக்கூடிய தன்மை கொண்டதாக அதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். எனவே மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரங்கள் நெருப்பை மூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அஃபரைத்துமுன் நாரல்லதி தூரூன் அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், நீங்கள் அதனுடைய மரத்தை நீங்கள் படைத்தீர்களா, ஆக்கினீர்களா, அல்லது நாங்கள் படைத்தோமா என்று அங்கே அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அந்த வகையிலே இந்த மரங்களை பொறுத்தவரையில் மரங்கள் மூலமா பல்வேறு பயன்களை நாங்கள் பார்க்கின்றோம். மரங்கள் நெருப்பை மூட்டுவதற்கான விறகுகளாக அங்கே மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மரங்கள் அவ்வாறே இறந்து போய் மண்ணோடு மண்ணாகி மக்கி போனதும் பிறகு அது பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு கூட அதனுடைய பயனை நாங்கள் எரிவாயுகளினூடாக, அதே போன்று அதிலே இருக்கின்ற அந்த நெருப்பை மூட்டக்கூடிய இயல்பு கொண்ட அந்த கனியங்கள் இருப்பதன் காரணமாக பல வருடங்களின் பிறகு கனிப்பொருட்களாக அவை மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மரங்களை உட்கொள்கின்ற மிருகங்கள், மனிதர்கள் மரணித்து போனதன் பிறகும், டீகம்போஸ் ஆனதன் பிறகு அதன் மூலமாக உருவாகின்ற கனிய வளங்கள் நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி எரிவாயுக்களாக, பெட்ரோல் போன்ற உற்பத்திகளாக இன்று வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் மிகப்பெரிய அற்புதங்களாக, அத்தாட்சிகளாக, அருட்கொடைகளாக, விஞ்ஞான உண்மைகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த பகுதியிலே நாங்கள் பார்த்த இந்த மிகப்பெரிய உண்மைகள், விஞ்ஞான ரீதியான அற்புதங்கள், அல் வஹி அல் மன்தூர் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய வகைகளாக அல்லாஹ்வுடைய வஹியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாமிய அறிஞர்கள் வஹியை 2 வகையாக பிரித்து பார்ப்பார்கள். அல் வஹி அல் மக்ரூ, ஓதுகின்ற வஹி. அல் குர்ஆன் வஹி அல் மக்ரூஹா இருக்கின்றது, ஓதக்கூடிய வஹியா இருக்கின்றது. ஆனால் இந்த பிரபஞ்ச உண்மைகள், பிரபஞ்சத்தினுடைய அத்தாட்சிகள், பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய படைப்புகள் அனைத்துமே அல் வஹி அல் மன்தூர், பார்க்கக்கூடிய வகையா இருக்கின்றது. பார்க்கின்ற வகை என்பது பிரபஞ்ச உண்மைகள். இந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளும் அல் குர்ஆனும் ஒரு போதும் பொய்யாக மாட்டாது, முரண்பட மாட்டாது. எப்போதுமே ஒன்றோடு ஒன்று ஒத்து போகக்கூடிய இயல்பிலேதான் அல்லாஹ் தஆலா இந்த 2 வகைகளையும் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதே போன்று மதிப்புக்குரிய அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதி சுமார் 4 அமர்வுகளாக நாங்கள் பார்த்து முடித்திருக்கின்ற இந்த பகுதி விஞ்ஞான உண்மைகளை பற்றி பேசுகின்றது. இன்று நவீன காலத்தில் இவ்வாறான வசனங்களை தனியான ஆய்வுக்கு உட்படுத்தி தஃப்சீர் அல் இல்மி என்ற தஃப்சீர் பகுதி ஒன்றையே தனியாக அங்கே ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அந்த வகையிலே கலாநிதி ஜஹருன் நஜ்ஜார், கலாநிதி அப்துல் மஜீத் ஜிஞ்சானி போன்ற தப்சீர் கலை அறிஞர்கள் அல் குர்ஆனுக்கான விஞ்ஞான ரீதியான அற்புதங்களை ஆய்வு செய்து அதற்கான சயின்டிபிக் இன்டர்பிரேஷனை, அறிவியல் ரீதியான விளக்கங்களை அல் குர்ஆனுடைய மிக முக்கியமான பேச்சு பொருளுக்கு முரணில்லாத வகையிலே அவர்கள் அங்கே வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நவீன காலத்தின் பாஷையில் பேசக்கூடிய இந்த வசனங்களை அழகிய முறையிலே அவர்கள் விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அது விஞ்ஞானத்தை பேசும் நூல் கிடையாது. மாற்றமாக விஞ்ஞானத்தின் அடிப்படை உண்மைகளை பற்றி பல மாதிரியாக பல இடங்களில், பல சூறாக்களில், பல பின்னணிகளிலே பேசக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியுடைய அமர்வுகளை நாங்கள் இன்று முடிவு செய்கின்றோம். 4 அமர்வுகளாக நாங்கள் பார்த்திருக்கின்ற சூரத்துல் வாக்கியாவின் 57வது வசனம் தொடக்கம் 74வது வசனம் வரையிலான அந்த பகுதியிலே அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை நிறுவுவதற்கான விஞ்ஞான பூர்வமான அறிவியல் ரீதியான அத்தாட்சிகளை அங்கே முன்வைக்கின்றான். ஆரம்ப பகுதியிலே மறுமை நிகழ்வுகளை பற்றி அங்கே பேசினான். மறுமை நாளுடைய பிரபஞ்ச அழிவை பற்றி பேசினான். மறுமை நாளிலே, மறுமை நிலத்திலே அங்கே இருக்கக்கூடிய, அங்கே பிரிந்து செல்லக்கூடிய 3 சாரார்களை பற்றி அங்கே பேசினான். இந்த பகுதியிலே அந்த மறுமை நிகழ்வுகளை நிறுவக்கூடிய மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான பிரபஞ்ச உண்மைகளை பற்றி, பிரபஞ்ச விஞ்ஞான அற்புதங்களை பற்றி, கலியத்துல் கல்க் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுடைய படைப்பு பற்றி, அந்த மிகப்பெரிய உண்மையை பற்றி, பிரபஞ்ச உருவாக்கம் பற்றிய மிகப்பெரிய உண்மையை பற்றி, அல் ஹர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பயிர்ச்செய்கை, அதனை உயிர்ப்பிக்கின்ற, அதனை உருவாக்குகின்ற, அதனை முடிவு வரை அதனுடைய முழு பயணத்திலும் பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மையை பற்றி அங்கே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதுவும் மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விடயம். அதே போன்று மிக முக்கியமான அனைத்து படைப்புக்கும் மூலங்களாக இருக்கின்ற நீரை பற்றி அங்கே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதற்கு பின்னால் இருக்கின்ற விஞ்ஞான அற்புதங்களை பற்றி பேசுகின்றான். குடிநீரை பற்றி பேசுகின்றான். வானத்திலிருந்து இறக்கின்ற அந்த நீரை பற்றி பேசுகின்றான். நெருப்பை பற்றி பேசுகின்றான். நெருப்பின் மிக முக்கியமான மூலமான அந்த விறகை பற்றி, மரங்களை பற்றி பேசுகின்றான். இவைக்கு பின்னால் நாளை மறுமை ஒன்று இருக்கின்றது. இறைவனுடைய தௌஹீதை பற்றி பேசுகின்றான். மறுமையை பற்றி பேசுகின்றான். இவற்றை இந்த விஞ்ஞான உண்மைகளூடாக நிறுவுகின்றான். எனவே மதிப்புக்கு அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இல்லாத நீரை இறக்கக்கூடிய ஆற்றல் படைத்த, அந்த பயிர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதனை அந்த இந்திரிய துளியினால் மனிதர்கள் தாயுடைய கர்ப்பப்பையிலே செலுத்துகின்ற அந்த இந்திரிய துளியினால் மனிதர்களை படைக்க ஆற்றல் படைத்த, நீரினால் அனைத்து உயிரினங்களையும் படைக்க ஆற்றல் படைத்த அல்லாஹ்வுக்கு திரும்பவும் இறக்க செய்துவிட்டு, அழித்துவிட்டு, திரும்பவும் இந்த பிரபஞ்சத்தை, மறுமை நிலத்தை உருவாக்குவதற்கு ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்றான் என்ற அந்த மிகப்பெரிய லாஜிக்கல் ஃபேக்டை, தர்க்க ரீதியான உண்மையை அல்லாஹ் தஆலா விஞ்ஞான பூர்வமா இங்கே முன்வைக்கின்றான். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே மறுமை, பிரபஞ்ச அழிவு, அல் பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய திரும்பவும் எழுப்பப்படுதல், அதே போன்று அல் ஹஷர் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நிலத்திலே ஒன்று சேர்க்கப்படுதல், அதே போன்று சோனம் நரகம் பற்றி பேசுகின்ற இந்த சூரா இந்த பகுதியிலே 4 விஞ்ஞான உண்மைகளை பற்றி பேசி முடிக்கின்றது. அந்த வகையிலே வர இருக்கின்ற அமர்வுகளிலே இந்த சூறாவின் அடுத்த பகுதியிலே நாங்கள் அடுத்த இன்னொரு தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். எனவே இத்தோடு இந்த சூறாவின் 2வது பகுதியும் அதே போன்று 2வது பகுதியின் அமர்வுகள் இதோடு முடிவடைகின்றது. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.